மெய்யழகன் உண்மையிலேயே மெய்யழகன் தான். படம் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும், கடைசி சீன் வரைக்கும் அன்பு 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 பேரன்பின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த படம் பார்க்குறப்போ ஜென்ரலாக நமக்கு என்ன தோணும், கிராமம்னா இப்படி தான் இருக்கும், கிராமம்னா பச்சை பசேல் என்று வரலாற்று சிறப்பு மிக்க கோவில்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மனிதர்கள் எல்லாருமே இப்படி தான் பாசிட்டிவ் வைபோடு, அதாவது பாசிட்டிவாக இருப்பாங்க, எல்லாருமே நல்லவர்களாக இருப்பாங்க போல அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு பாசிட்டிவ் சைடும் இருக்கும், நெகட்டிவ் சைடும் இருக்கும். இதை நம்ம மறக்கக்கூடாது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காயின் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஒரு சைடு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இதுதான் ட்ரூ, இதுதான் உண்மை அப்படின்னு நாம் நம்புறது முட்டாள்தனம். இது அதாவது கிராமத்தினுடைய ஒரு சைடு தான் இந்த படத்தில் காட்டியிருக்கிறாங்க. இதனுடைய அதர் சைடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த ரியாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மாரி செல்வராஜ் அவர்களுடைய படங்களாக இருக்கட்டும், வாழை, அப்புறமா கர்ணன், ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்த்தா கிராமத்தில் இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் நடக்கும். கிராமம்னா எப்போவுமே பச்சை பசேல் என்று அங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. அங்கேயும் இந்த மாதிரி நெகட்டிவ் சைடும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது அந்த கதைகள் சொல்லக்கூடிய இயக்குனர்கள் மாரி செல்வராஜ் அவர்கள், வெற்றிமாறன் சார் அவர்கள், ஸோ இவங்க எல்லாருமே கிராமத்தினுடைய அதர் சைடு அவங்களுடைய படங்கள் மூலமாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக உண்மைத்தன்மை, அதாவது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி வரலாற்றின் அடிப்படையில் நிறைய புத்தகங்கள் படித்து அந்த புத்தகங்களின் அடிப்படையில் அவங்க சொல்லியிருப்பாங்க. இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி படங்கள் பார்க்குறப்போ நமக்கு என்ன தோணும், கிராமம்னா இப்படி தான், கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லவர்களாக இருப்பாங்க, ஸோ ஒரு பாசிட்டிவ் தான் இருக்கும், நெகட்டிவே இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம எப்போவுமே ஹிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த ஹிஸ்ட்ரியில் க்ரீனும் இருக்கும், பிளாக் சைட் ஆஃப் ஹிஸ்ட்ரியும் இருக்கும். நம்ம ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும், விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.